ஜெயம் படம் மூலமா ரசிகர்களோட இதயத்தை ஜெயிச்சவர் நடிகர் ரவி. அதாங்க ஜெயம் ரவி. தன்னோட படங்கள்ல கதைகளை கவனமா தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு இருக்கிற ஜெயம் ரவி தொடர்ந்து ஹிட்டும் கொடுத்துட்டு இருக்காரு. இவரோட நடிப்புல பூலோகம், ரோமியோ ஜூலியட், அப்பா டக்கர்னு தொடர்ந்து படங்கள் வெளிவர இருக்குது. ரிலீஸுக்கு தயாராகிட்டு இருக்கிற இந்த படங்கள் பத்தி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ் திரைப்பட நடிகர் ஜெயம் ரவி நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் அவருடைய படங்கள் விரைவில் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் பற்றியும் அவர் நடித்து கொண்டிருக்கின்ற படங்கள் பற்றியும் பேசலாம். ரவி வணக்கம். இப்போது ரிலீஸ்க்காக காத்திருக்கிற ஆல்ரெடி படங்கள் பணிகள்லாம் முடிஞ்சு ரிலீஸ்க்காக காத்திருக்கின்ற படங்கள் என்னென்ன உங்களுடைய படங்கள்? 2 படம் ரிலீஸ்க்கு காத்துட்ருக்கு. ஒன்று ரோமியோ ஜூலியட், இன்னொன்று வந்து பூலோகம். ரெண்டுமே வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஃபில்ம்ஸ். கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன் நான். ஏன்னா எனக்கு 2 படமே என்னுடைய ரொம்ப நாள் ஒரு கஷ்டப்பட்டு பண்ண படம். அது நிச்சயமாக அதுக்கான பலன் இருக்கும்னு நினைக்கிறேன். பூலோகம் அது ஒரு ஆக்ஷன் ஃபில்ம் ப்ளஸ் நிறைய சோஷியல் இஷ்யூஸை வந்து அட்ரெஸ் பண்ணக்கூடிய ஃபில்ம். அண்ட் ஒரு புது ஜெயம் ரவியை பார்க்கலாம் கண்டிப்பாக. அதே மாதிரி தமிழ் சினிமாவுக்கே ஒரு புது விஷயத்தை வந்து நிறைய விஷயங்களை பற்றி பேசக்கூடிய ஒரு டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு படம் அது. அதே மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டில் எந்த குறையும் இருக்காது, ஆக்ஷன்லேயும் எந்த குறையும் இருக்காது. கண்டிப்பாக எல்லாமே ஒரு புது கலரில் இருக்கும். டோட்டலாக நிச்சயமாக ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கிற படம். அதே மாதிரி தான் ரோமியோ ஜூலியட்டும். இது வந்து ராம்காம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொமான்டிக் காமெடின்னு சொல்லுவாங்க இந்த ஜானரை. இது ரொம்ப வருஷமாக வரல தமிழ் சினிமாவில், ஒரு நல்ல ரொமான்டிக் காமெடி வரலை. நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம், ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ நிச்சயமாக இது வந்து ஒரு பெரிய சூப்பர் ஹிட்டாக ஆகும்னு நம்புகிறேன். இப்போது ரோமியோ ஜூலியட் அப்புறம் பூலோகம் இந்த 2 படத்துலையும் உங்களோட கேரக்டர், உங்களோட அமைப்புங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அதில், அதை பற்றி சொல்லுங்கள். ரோமியோ ஜூலியட்டில் வந்து நான் வந்து ஒரு ஜிம் ட்ரைனராக நடிக்கிறேன். அது வந்து இது வரைக்கும் யாரும் ட்ரை பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ நிச்சயமாக ஒரு புதுமையான ஒரு கேரக்டர் தான். எனக்கும் ரொம்ப ஜாலியாக இருந்தது அது போர்ட்ரே பண்ணும்போது. ரொம்ப ஒரு ஹாப்பியான பையன், எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுத்துக்கக்கூடிய ஒரு பையன், நெகட்டிவாக கூட பாசிட்டிவாக ஆக்கக்கூடிய ஒரு பையன். பேர் வந்து சக்தி அப்படின்னு முதல்ல இருந்தது. பட் வந்து நார்மலாக ஒரு கொலோக்கியலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கார்த்தின்னு பேரை வந்து மாற்றணும் இந்த கேரக்டரை. ஸோ நிச்சயமாக இது வந்து ஒரு புது பரிமாணம் தான் எனக்கு இந்த கேரக்டர். அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. பூலோகத்தில் வந்து நான் தான் பூலோகம். ஸோ அந்த படம் வந்து முழுக்க கேரக்டர் எப்படின்னா, நார்த் மெட்ராஸில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸிங் பரம்பரையை பற்றியான ஒரு கதை. அதில் வந்து பூலோகம்ன்றவன் ஒரு ரிவெஞ்சை வந்து முதல்ல நோக்கமாக வச்சு எப்படி கேரக்டரை ஒரு கதையை நகர்த்துறோம் அப்படின்றது தான் முதல் அந்த கேரக்டருடைய ஜஸ்ட். அண்ட் அதுக்கப்புறம் அவனுக்கு என்னெல்லாம் புரிய வருது, என்னெல்லாம் அவனுக்கு வந்து கற்றுக்கிறான் இந்த பயணத்தில் அப்படின்னு வேறு செகண்ட் ஹாஃபில் வேறு மாதிரி போகும் படம். கிளைமேக்ஸில் வரும்போது எல்லாம் அனலைஸ் பண்ண ஒரு கேரக்டராக வந்து வரும். ஸோ நிச்சயமாக இது வந்து எனக்கு ஒரு ரொம்ப புது கேரக்டர். தமிழ் சினிமாவுக்கே புதுசாக இருக்கும் நிச்சயமாக.